அப்புறம் அண்ணி காலையில அவிச்ச இட்லி வேகவே இல்லையா அண்ணி? வேகாம தான் 11 இட்லி திங்கலாம் மீனா. என்ன நீ? இல்லம்மா, மாவு சரியில்லைல்ல. இப்ப நல்ல குளிரா வேற இருக்குல்ல, அதனால மாவு ஒழுங்கா புளிச்சிருக்காது, அதனால அப்படி இருந்திருக்குமோ என்னமோ. ஐயா அண்ணி, நாங்கெல்லாம் வீட்டில் மாவு அரைச்சது இல்லையா, இட்லி சுட்டது இல்லையா? நாங்கெல்லாம் மாவு அரைச்சா எப்படி தெரியுமா இருக்கும் இட்லி? அதுக்கெல்லாம் நல்ல மனசும் நல்ல கை பக்குவமும் இருந்தா இட்லிலாம் சூப்பரா வரும். இதோ இப்ப சொன்னி மீனா, கரெக்ட் தான். நல்ல எண்ணத்தோட எது செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும். என்ன செய்யறது, இங்கதான் எண்ணங்களே சரியில்லாம இருக்கே. ஒருத்தரை ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எண்ணங்கள், அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கும் விளங்குமா? பத்தியம்மா காலையிலேயே எப்படி நோஸ் கட் பண்ணுனா அண்ணியே ஒத்துக்கிட்டு போறாங்க பாருங்க, அவங்க எண்ணம் சரியில்லைன்னு. இட்லிலாம் நல்லாதாம்மா இருந்துச்சு, காலையில ஏதாவது வம்பு இழுக்கணும்ல, அதனால சும்மா அப்படி பேசி வச்சேன். எரும மாடு மாவு அரைச்சது நானு. நீயா? அதுக்குதான் அவ ஜாட மாடையா என்ன அந்த பேச்சு பேசி